பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி வத்தலக்குண்டு பெரிய பள்ளிவாசல் முன்பாக SDPI கட்சியினர் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பெரிய பள்ளிவாசல் முன்பாக SDPI கட்சியினர் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்திற்கு SDPI கட்சியின் நகர தலைவர் ஷேக் அப்துல்லா தலைமையில் நடைபெற்றது. மேலும் பாபர் மசூதி இடித்து 32 ஆண்டுகளானதை கண்டித்தும் பாசிச எதிர்ப்பு தினம் என கோஷங்களை எழுப்பினார்கள். SDPI கட்சியின் தொகுதி தலைவர் மற்றும் தொகுதி செயலாளர் அன்வர்தீன் முன்னிலை வகித்தார். SDPI கட்சியின் நிர்வாகிகள் அரசு மைதீன், அகமது பிலால், கவுன்சிலர் நாகூர் ஹனிபா, செயலாளர் ஷேக் முகமது, பொருளாளர் சையது சுல்தான் மற்றும் நகர் நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் நூர் முகமது, திப்பு சுல்தான், கணவாய் பீர் மற்றும் ஜமாத்தார்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் நினைவு சின்னம், இந்தியாவின் நினைவு சின்னம், பாபர் எங்கள் உரிமை சின்னம், பாபர் எங்கள் உரிமை சின்னம், நிறைவேறாது உங்கள் எண்ணம், நிறைவேறாது உங்கள் எண்ணம், நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும், நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும், நிறைவேறாது உங்கள் எண்ணம், நிறைவேறாது உங்கள் எண்ணம், நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும், நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், காசி மதுரா பள்ளிகள் மீது, காசி மதுரா பள்ளிகள் மீது புனையப்பட்ட பொய் வழக்குகளை, புனையப்பட்ட பொய் வழக்குகளை தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், முறியடிப்ப, 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 மஸ்ஜிதுகளின் பெயரினால், மஸ்ஜிதுகளின் பெயரினால் மதவாத அரசியல் செய்யும், மதவாத அரசியல் செய்யும் சங்கிகளின் சூழ்ச்சிகளை, சங்கிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்ப, 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 தன்மான தமிழனுக்கும், தன்மான தமிழனுக்கும், சமத்துவம் விரும்பி இந்தியனுக்கும், சமத்துவம் விரும்பி இந்தியனுக்கும், அரசியல் கடமை பாபரி மீட்பு, அரசியல் கடமை பாபரி மீட்பு, பாபரி இல்லா அயோத்தி இல்லை, பாபரி இல்லா அயோத்தி இல்லை, பாபரி இல்லா அயோத்தி இல்லை, பாபரி இல்லா அயோத்தி இல்லை, பாபரி இல்லா இந்தியா இல்லை, பாபரி இல்லா இந்தியா இல்லை, பாபரி இல்லா இந்தியா இல்லை, பாபரி இல்லா இந்தியா இல்லை, இடித்தவனுக்கு தண்டனை வழங்கு, இடித்தவனுக்கு தண்டனை வழங்கு, இழந்தவனுக்கு நீதி வழங்கு, இழந்தவனுக்கு நீதி வழங்கு, யுத்தம் 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 யுத்தம், நீதி வேண்டி எங்கள் சட்டம், நீதி வேண்டி எங்கள் சட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், குழந்தை உரிமை மீட்க. ஆனால் இன்று அவர்கள் கிட்டத்தட்ட 1800 மசீதை இன்று குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் நானாபி வாரணாசியை சேர்ந்த நானாபி மஸ்ஜிதில், அதற்கடுத்து இன்று உத்தரப்பிரதேசத்தில் சாம்பல் என்ற பகுதியில் மசீதில் ஒரே நாள் தீர்ப்பில், ஒரே நாள் ஹியரிங்கில் அந்த இடத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு நீதிமன்றங்கள் உடனே உத்தரவிட்டதில் அங்கே ஆராய்ச்சி செய்ய சென்ற அந்த அவர்களை அந்த ஜமாத்தார்களும் அந்த மஹலாவாசிகளும் தடுத்து எதற்கு இங்கே வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி 5 இஸ்லாமியர்கள் இன்று கொல்லப்பட்டார்கள். அதற்கு நம்மளுடைய இந்தியாவுடைய எதிர்க்கட்சியும் சரி மற்ற யாரும் வாய் திறக்கவில்லை. ஏன் இந்த அமைதி? இந்த ஒட்டுமொத்த இந்த சிறுபான்மை மக்களுக்கு இந்திய நாட்டில் வழிபாட்டு தலங்களுக்கு ஒரு முகமான ஒரு வழிபாட்டு தலம் இல்லை. இன்று நானாபி மசாலா ஆரம்பித்து இன்னைக்கு சாம்பல் மசூதி, நாளை தாஜ்மஹால், இன்னைக்கு அஜ்மீர் தர்கால ஒரு சிவன் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு மசீதா கை வைத்துக் கொண்டிருக்கிறார். சமூகமே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த ஒவ்வொரு மசீதையும் கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், போராட்ட களத்துக்கு வாருங்கள். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.